திருப்பூர் கிறிஸ்தவ மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு தீர்வு. திருப்பூர் மாவட்ட கிறிஸ்தவ மக்களின் மிக நீண்டகால கோரிக்கையான கல்லறைக்கான இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டி தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் மாண்புமிகு அருட்தந்தை ஜோ அருண் சேசா அவர்களிடம் 19 மார்ச் 2025 அன்று திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் திருப்பூர் மாவட்ட கிறிஸ்தவ மக்களின் பிரதிநிதிகள் முறையிட்டனர். அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி ஓனர் அவர் தன்னுடைய அடியாட்களை வச்சு அங்கே டிஸ்டர்ப் பண்ணாங்க, சுதந்திரிக்க முடியாமல் அப்படிங்க. அதனால எம்எல்ஏ சார் கலெக்டரையும் மேயரும் பேசி நாங்கள் உங்களுக்கு அதை சுற்று ஸ்மெட்ஸ் கொடுத்தாலும் சொல்லி ஒரு 3-4 மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னும் நடவடிக்கை. ஆணைய தலைவர் அவர்கள் கோட்டாட்சியர் அவர்களை கூட்டத் தொடரிலேயே விசாரித்து உடனடியாக நிலத்தை அளந்து ஒப்பளிக்குமாறு உத்தரவிட்டார். நடுவுல ஒரு கம்பெனி அந்த முள்ளு காடுல சரியா, இதுக்கும் அதுக்கு தொடர்பு கிடையாது. இந்த 2 கல்லறையும் நீ காவல் பண்ணி அதை மார்க் பண்ணி கொடுத்துருவோம். எப்போ முடியும்? அதன் தொடர் முயற்சியின் விளைவாக 28 ஜூலை 2025 அன்று திருப்பூர் வேலம்பாளையம் கிராமத்தில் கல்லறைக்கான நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலம் ஒப்படைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 15 ஆண்டுகளாக திருப்பூரிலே இறந்த கிறிஸ்தவர்களை நல்லடக்கம் செய்வதற்கு கல்லறைகள் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணையின்படி ஆணைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்கள் வழியாகவும் மற்ற அரசு அதிகாரிகள் வழியாகவும் எங்களுக்கு கல்லறைகள் கிடைக்க உதவி செய்திருக்கிறீர்கள். எனவே திருப்பூரில் அனைத்து கிறிஸ்தவர்கள் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆணைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களுக்கும் மற்ற எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.